நான் ரொம்ப ரிஸ்க், இந்த கம்பிக்கு அங்கிட்டு போயிடாதீங்க. உங்களுக்காக இதான் என்ட்ரன்ஸ். கிளம்பிட்டான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்போ வெயில் நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கேருந்து படி மாதிரி போகுது, இது வழியா போய் தான் போனோம். சரி வாங்க போலாம். இன்னைக்கு மயங்கி விழுந்தாலும் விழுந்துருவேன், சொல்ல முடியாது, பாப்போம். ஆஹா, வெயிலுக்கு முன்னாடியே வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டான். இந்த மலை எனக்கு சவாலான மலை தான் கண்டிப்பா. என்ன காய் சிரிக்க முடியலனால? ஐயோ ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. மலை ஏறியே ஆகணும். கேமராமேன் மயங்கி விழுந்துட்டா தூக்கிருங்க, விட்டுறாதீங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இதை நான் பண்ணியே ஆவேன். இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. இப்படிதான் சொல்லி நானே என்னை மோட்டிவேட் பண்ணணும். இங்க அருள்மிகு மலையாண்டி கோயில் செல்லும் வழின்னு போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டே போலாம் வாங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும், பாறையா படி மாதிரியே போட்டு வச்சிருக்காங்க. இப்ப கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கு, ஆனாலுமே போக போக வெயில் ஓவர் ஆயிரும். முன்னாடி கொஞ்சம் ஸ்லிம்மா இருந்து, இப்ப கொஞ்சம் வெயிட் போட்டுருச்சு, என்னால ஏற முடியல. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? 1001 மாதிரி வந்துகிட்டு இருக்கேன். மேல போக போக என்னன்னு தெரியும். இங்க ஏதோ சித்தர் அருணாச்சல சுவாமிகள் ஜீவ சமாதியால் செல்லும் வழின்னு போட்டிருக்கு. இங்க ஒரு பாறை இருக்கு. பா நல்லா பாறையா தான் இருக்கு, ஆனா வியூ அவ்வளவா தெரில, மரமா இருக்கு. வாங்க போவோம். பார்த்து கேமராமேன் பார்த்து வாங்க. என்னாலே ஒழுங்கா பார்த்து போக முடியல. மரங்களை வெட்டாதீர்கள், மீறினால் கடும் தண்டனைக்கு உள்ளாக்குவீர்கள் போட்டிருக்காங்க. என்னால ஒழுங்கா கூட வாசிக்க முடியல. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஏன்னா அதிகமாக செட் ஆகிட்டு இருக்கு. நான் வேற டிராவலர் மாதிரி ரைடர் மாதிரி இந்த இதெல்லாம் போட்டு ஜர்க்கிங் இடிக்கலாம் போட்டு வந்துட்டேன். ஆனால் வெயில் கிழிக்கிற கிளி எனக்கு தான் தெரியும். என்னங்க சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு? அட்வென்ச்சர் பிடிக்கும்னு சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனால் நல்லா சாப்பிட்டு வந்து ஏறுங்க. அதே மாதிரி சாப்பிடாம அங்கே கூட ஏறாதீங்க. இந்த பாறையில் ஏதோ மார்க் போட்டிருக்கு, இந்த வழியாக தான் போகணும் போல. கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா. இந்த வீடியோல என் வாய்ஸ் அப்படியே கேட்க கண்டுக்கிறாதீங்க, ஏன்னா டயர்டு, அப்படி டயர்டு. ஏறதுக்குள்ள என்னென்ன போறேன்னு உங்க பில்டப் ஆகி தரல. அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டுக்கு அவனை பில்டப் பண்றான். என்ன நடக்குது? தொப்பி இப்பெல்லாம் கலட்டியாச்சு, ஜர்க்கினி கலட்டியாச்சு, வேகுது, ஒண்ணுமே பண்ண முடியல. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க. நம்ம வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு, கிளம்பி வர நம்ம டீமை கூட்டிட்டு வரவே லேட் ஆயிருச்சு, ஒன்றும் பண்ண முடியல.
கைஸ் இந்த வியூவை பாருங்க பின்னாடி, என்னால் பேச முடியல, சூப்பராக இருக்குது வியூ. வாங்க போவோம். போகிறதுக்குள்ளே நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவேன் போல கைஸ். கேமராமேன் தான் பாவம் வெறி கொண்டு எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. வயசாயிருச்சு போல, ஏற முடியல. ஜோக் இல்லையா? ஒரு காலத்துல எப்படி இருந்த பங்காளின்ற மாதிரி அப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டேன் கைஸ். அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. கைஸ் இங்க விழுக கூடாது கம்பிலாம் போட்டு வச்சிருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா வியூ டேப்பா பயங்கரமா இருக்கும். பார்த்து கைஸ் பின்னாடி பார்த்தா ஒரு குட்டை தெரியுதா? இந்த குட்டையில தான் குரங்கெல்லாம் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கு. வெயிலுக்கு மேல ஒரு கோயில் இருக்கு. பச்சைநாச்சி அம்மாண்ணா. குரங்கா இருக்கு, போனா கடிக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கம்பு எதுவும் இல்லை, கம்பு தேடிவோம். கம்புலாம் போய் வரல, பேக்ல கை வச்சிருச்சுன்னா போச்சு. அந்த ஒரு கம்பு இருக்கு. கைஸ் முள்ளு கம்பா இருக்கு கைஸ், கையெல்லாம் குத்துது. கோயிலுக்கு போலாம் பார்த்தா குரங்கா இருக்கு. சரி வாங்க மேலே போயிட்டு கூட ரிட்டர்ன் வரும்போது கவர் பண்றேன். வியூவை பாருங்க பின்னாடி செம்மையா இருக்கு கைஸ். ஆனால் ரொம்ப ரிஸ்க், இந்த கம்பிக்கு அங்கிட்டு போயிடாதீங்க. அங்கிட்ட ஒரு கட்டடம் மாதிரி இருக்கு சைடில். வாங்க மேலே போகலாம் கைஸ். இப்போ பின்னாடி வந்து முரட்டு குட்டையா ஒன்று இருக்கு, அதுலதான் அந்த குரங்கெல்லாம் தெரியுதுங்க. சூப்பரா இருக்குங்க பார்க்கவே வியூ. அங்க சைடில் வேற ஏதாவது கோயில் மாதிரிலாம் இருக்கு. முதல்ல மேலே ஏறிட்டு வந்து பார்ப்போம் டயம் இருந்தா. வாங்க போவோம் கைஸ். பாறையில பூரா அங்கேயும் ஏதோ எழுதி வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. வெற்றி விநாயகரா எங்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. இங்கிட்டே அம்புக்குறி போட்டிருக்கு. வாங்க, கல்லாம் அடிக்கடி வச்சிருக்காங்க காமன் சோறு மாதிரி. யாராவது வர்றதுன்னா கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்குங்க, என்னைய மாதிரி லேட்டா வராதிங்க. முடியல, உண்மையிலேயே முடியல கைஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்றது நல்லா சாப்பிட்டு வாங்க, வெயில் வராதுக்கு முன்னாடி வாங்க. முன்னாடி யாரோ ஒருத்தர் போயிட்டு இருக்காப்புல. பாதை போயிட்டே இருக்கே. டேய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. காய்ஸ் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, வர்ற வழியில மயக்கம் வந்துருச்சு. நான் காலைல சாப்பிடாம இருந்தனால வெயிலுக்கு கிருகிருன்னு வந்துருச்சு. அதனால ரொம்ப நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கேமராமேனும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே முன்னாடி ஏற சொல்லிட்டேன். இப்போ நான் லேட்டாக தான் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அது என்னன்னா, நான் சாப்பிடாததுக்கு வெயில் சரியான வெயிலா, எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி வந்துருச்சு. அதனால என்னால் கன்டினியூ பண்ண முடியல. அப்புறம் ஒரு கடையில் சோடா குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் ஏற ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் நினைச்சது வந்து தப்பாயிருச்சு, ஏறிடலாம் நம்ம அப்படின்ட்டு நினைச்சு வந்துட்டேன். சாப்பிடாததுக்கு எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இப்போ வியூவை பாருங்க. ஆனால் அந்த மலையை நான் கம்ப்ளீட் பண்ணாமல் விட மாட்டேன். ஏன்னா வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாக நான் கண்டிப்பாக அதை ஏறியே ஆவேன். ஒரு டாஸ்க் எடுத்து அதை முடிச்சே ஆகணும். ஆனால் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ஏறுங்க. வந்தாலுமே கொஞ்சம் சீக்கிரம் வர மாதிரி பாருங்க, வெயிலுக்கு முன்னாடி. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இப்போ பாருங்க அந்த வியூவை பாருங்க. அட்வென்ச்சர்னா இதுதான் கைஸ் அட்வென்ச்சர். ஏங்க பிரான்மலை வாங்க, பயங்கரமா இருக்கு வியூங்க பாருங்க. நிறைய போறான்டா, வாங்க போவோம். சூப்பரா இருக்கு கைஸ் வியூ. இதெல்லாம் மெமரிஸ் கைஸ், கண்டிப்பா சூப்பர் மெமரிஸ். 2026ல நான் நினைச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா இன்னும் அடுத்தலாம் மலை ஏறும்போது நல்லா எனர்ஜியை ஏத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஏறுவேன். வெயில் வர்றதுக்கு முன்னாடி நான் ஏறுற மாதிரி பாத்துக்கிறேன். உண்மையிலே என்னோட டீமுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். கேமராமேன் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு எனக்காக வெயிட் பண்ணி வந்தாங்க. நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். சரி வாங்க போலாம்.
இங்க பாருங்க, ஒரு தம்பி ஒருத்தர் ஏறி இறங்கிட்டு இருக்காப்புல, வேஷ்டிலாம் கட்டியிருக்காப்புல. அண்ணா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அண்ணா எனர்ஜிக்கு இறங்கிட்டு இருக்காங்க, இப்போ நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த பாப்பா பார்த்து போங்க. ஒரு வழியா ரீச் பண்ண போறோம். யூடியூப் சேனல்ண்ணா. ஆமாண்ணா. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. குரங்கு அதிகமா தெரியுது பார்த்தோம். ஏன் பேக் எப்படி மாட்டிருக்கேன்னா, நம்ம மைக்கு நம்மளோட இது பூராமே ஆக்சசரிஸ் பூரா உள்ளதான் இருக்கு. குரங்கு வந்து இதை புடுங்க பாத்துருச்சு நம்ம டீம்கிட்ட இருந்து. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அதனால ஆனா வெயில் சரியான வெயில் காய்ஸ். நீங்க வர்றதுன்னா வெயிலுக்கு முன்னாடி வர மாதிரி பாருங்க, கொஞ்சம் சீக்கிரமே வந்து ஏறுற மாதிரி பாருங்க. அங்க வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு. உண்மையிலேயே அட்வென்ச்சர் லவ் பண்றேன்னு சொன்னா பத்தாது, இந்த மாதிரி வந்து அதை ஃபேஸ் பண்ணாதான் தெரியும். நானுமே அட்வென்ச்சர் பிடிக்கும், ஏன்னா நம்ம பேர் கிரில்ஸை பார்த்தே வளர்ந்தனால. அட்வென்ச்சர்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வழுக்குது, விடக்கூடாது. டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் கைஸ். வெயில் சரியான வெயில் கைஸ். இந்த கம்பிலாம் இல்லைன்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டம். பார்த்து கைஸ், பின்னாடி வியூ பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமா இருக்கு. ஒருத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றதுக்கு ஒருத்து கைஸ். அடுத்தடுத்து பின்னாடி ஆள் வந்துகிட்டு இருக்காங்க. வெயில் சரியான வெயில். இங்க பூரா பாத்தீங்கன்னா கல்லு அடுக்கி வச்சிருக்காங்க. இவ்வளவு உயரத்துல வந்து நம்ம டீம் யாராவது பூரா அடுக்கி வச்சிருக்காங்க. ஏதோ வேண்டுதலாம், அதெல்லாம் நம்ம வரும்போது வேண்டிக்கிறோம், நம்ம சேனல் நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்ட்டு. எங்க கூட்டு போறீங்க? அந்த மாதிரி 1001 மாதிரி போயிட்டே இருக்கு கைஸ். மலை எத்தனை கிலோமீட்டர்னா 2 கிலோமீட்டர்னு கூட்டு வந்துட்டாங்க டாப்புக்கு. கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர். நான் கூட விழால குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன், ஆனா விடக்கூடாது கைஸ். தூரத்துல குரங்கு டீம் இருக்காங்க, அதனால கம்பு வச்சுக்கிட்டு தான் நம்ம ஏறணும். பேக்கை பார்த்தாலே கிட்டக்க வராங்க. ஆமாம் கைஸ், குரங்கு நீ முறைச்சு பாக்குது, கம்பு இருக்கிறனால கிட்டக்க வரமாட்டாங்க. உங்க பில்டப் ஆகி சாதாரண ஆள் இல்ல, டாஸ்க்கும் எடுத்துட்டா விட மாட்டான். உண்மையிலே சாவ நேருக்கு நேரா பார்த்தேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, ஆனா ரிஸ்க் இல்லைன்னா லைஃப்ல எதுவுமே இல்ல கைஸ். ரிஸ்க் தான். இங்கிட்டதான் இருக்கு பாறையா, பாப்போம். வியூவை பாருங்க, ஐயோ கொலை நாசம். என்னோட வியூவர்ஸ் பூரா பாருங்க, உங்களுக்காக. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஜெயிச்சுட்டோம் மாறான்ற மாதிரி ஒன்னும் டாப்புக்கு போனோம்னா இந்த வியூ சுத்தி காட்டுங்க, கேமராமேன் சுத்தி காட்டுங்க. அடே அப்பா, எத்தனாயிரம் அடி உயரத்துல இருக்கும்னே தெரியல கைஸ். போ. இங்கிட்டு பூரா இங்க ஏதோ ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. ரிட்டர்ன் வரும்போது கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். இங்கிட்டு சைட்ல தான் பாதை போகுது, குரங்கு வேற நின்றுகிட்டு இருக்கு. என்னோட மைக்கை புடுங்கிருங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. சேவெல்லாம் அறுத்துருக்காங்க. இங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும், சேவை தலைலாம் இருக்கு. இங்க பலி கொடுப்பாங்க போல. இங்கிட்டும் குரங்கா இருக்கு. இந்த வழியா தான் போக போறோம். உண்மையிலே கைஸ், அட்வென்ச்சருக்கு பஞ்சமே இல்லை இந்த மலை. விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, மஸ்ட் ட்ரை. நம்ம பக்கெட் லிஸ்ட்ல இந்த மலை ரொம்ப நாளா இருந்துச்சு.
ஒரு வழியாக அந்த மலையை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 2026 தான் இந்த மலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு இருந்திருக்கு. இன்னும் ஒரு மலை நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யானை மலை தான் அது. அந்த மலையை முடிப்போம் இந்த வருஷத்தில். கண்டிப்பாக அதை முடிச்சு காட்டுறோம். யாராவது சித்தர்கள் யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா சித்தர்களே காணாங்க. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். எல்லாம் உங்களுக்காக தான் கைஸ். சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த மலையை கம்ப்ளீட் பண்றேன். என்னோட இந்த வீடியோ பார்க்குற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, பங்காளிங்களா வர்றதுன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டாமினாவை ஏற்றிட்டு வாங்க பங்காளிங்களா. என்னடா சொல்ற? இங்கே ஒரு குட்டை மாதிரி இருக்கு, ஆனால் தண்ணி பச்சை பசேன்னு இருக்கு கைஸ். தண்ணி அந்த அளவுக்கு இதாக சுத்தமாக இல்லை. நல்லா இருந்தால் கூட தண்ணி இனி குடிக்கலாம். வியூவை பாருங்க கைஸ், கஷ்டப்பட்டதுக்கு ஒருத்து. பில்டப் பாய் விலாக் சார்பா பிரான் மலையை வந்து ஏறி இருக்கான். இங்கே ஒன்று இருக்குது, இது என்னன்னு பார்ப்போம். காற்று அடிக்கிற சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். வேற மாதிரி கீழே பாருங்க வியூவை. அட கடவுளே, அந்த கோயிலெலாம் தெரியுது காய்ஸ் கீழே. வாகாய் வாகாய் வாழ்கிறேன். இந்த மியூசிக் போட்டால் காப்பிரைட் கொடுத்துருவாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அதனாலதான் அது போட முடியாது. இங்கிட்ட ஏதோ பள்ள மாதிரி இருக்கு. இது என்னமோ கிணறு மாதிரி இருக்கு கைஸ். கிணறு இல்ல, ஏதோ குன்று மாதிரி இருக்கு. சரி வாங்க போவோம். ஆளுங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க எனக்காக. இங்கே ஒரு குன்று மாதிரி இருக்கு கைஸ். இப்போ நான் போகிறேன்ல, எனக்கு சைடுலேயே ஒன்று இருக்கு பாருங்க, குட்டியுண்டா. ஆனால் இது பூராமே குரங்குங்க பறவைங்க தண்ணி குடிக்கதான் ஆகும். நம்ம குடிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப அசுத்தமாக இருக்குது தண்ணி. இந்த அங்கிட்டு அங்கிட்டுலாம் தேங்கி போயிருக்கு. எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இங்கே லைட்லாம் இருக்கு, டியூப் லைட்லாம் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க, கோல்டன் ஜிம் டிபிஆர் பாய்ஸ் 28/12/2025 எழுதிட்டு போயிருக்காங்க. நல்ல விளம்பரம் தான். இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாறையெல்லாம் பாருங்க, முரட்டுத்தனமா இருக்கு கைஸ். பரவாயில்லையா, வெற்றி விநாயகர் வந்துட்டோம். இருங்க, நான் பேகு ஷூலாம் கழட்டி வச்சுக்கிறேன் கைஸ். குரங்கு வருது. இவங்களோட சண்டை போடுற மாதிரியே இருக்கு. விநாயகரை வந்து கும்பிடுவோம். வாங்க கிளம்புவோம். விநாயகரை போயிட்டு வரேன். குரங்கு வந்து என்னை துரத்திட்டு வந்து என்னைய பயமுடுத்திருச்சு. உண்மையிலே விட்டுருந்தா கம்புலாம் கடிச்சு போட்டிருக்கேன் என்னையெல்லாம். நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கம்பு கையில் வச்சுக்கோங்க, ஏன்னா பேக் வந்து பிடுங்கதான் வருதுங்க. நம்ம பசங்கள்ட்டையும் சேட்டை காமிச்சிருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தண்ணி இருக்குங்க, ஆனால் வந்து தண்ணி அந்தளவுக்கு இதாக மூஞ்சி கிஞ்சி கழுவிக்கலாம் குடிக்க முடியாது. உள்ள மீன்லாம் தெரியுது. அந்த குரங்கு திரும்ப என்கிட்ட வருது பாருங்களேன். அது என் பேக்கை தாங்க குறி வச்சு வருது. இதுங்க தான் இங்கே பிரச்சனையே நமக்கு. வாங்க போகலாம். அந்த மசூதி இருக்கு. காய்ஸ் கரெக்டாக நம்மகிட்ட தான் குறி வைக்குது. கரெக்டாக உட்காந்துருக்கு கைஸ். நம்ம பங்காளி போகிறேன் முன்னாடி, அதை 10 ரூபாய்க்கு தான் போகிறேன். ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்போதுலேருந்தே. நம்மளே கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்க வரோம், நம்மகிட்டே ஒன்றும் இல்லை கைஸ். நம்மளை போட்டு இருந்தா
இங்கேயும் ஏதோ இது மாதிரி இருக்கு. ஆனால் தண்ணி பூராமே ரொம்ப அசுத்தமாயிருச்சு. ஆனால் மீன் கிடக்கு உள்ள. கலரை பார்த்தீங்கன்னாலே தெரியும், மஞ்சள் கலரில் தண்ணி தெரியுது. குடி தண்ணீர்னு போட்டிருக்காங்க, ஆனால் குடி தண்ணி மாதிரி இல்லை. இப்போ முன்னாடி நல்லா இருந்திருக்கும் போல. இங்கிட்டு வியூவை பாருங்க, ஓஹோ வேற மாதிரி இருக்குங்க. மஸ்ட் ட்ரை காய்ஸ். இந்த மலைக்கு கண்டிப்பாக வாங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், புதுசாக பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே கண்டிப்பாக அந்த மலைக்கு வாங்க. நிறையா மீன் தெரியுது காய்ஸ் உள்ள. உங்களுக்கு தெரியுதா? அதில் பூரா மீன் நீந்துறது. நிறையா மீன் தெரியுது உள்ள. மழை எல்லாம் பெஞ்சிச்சுன்னா சூப்பராக இருக்குங்க காய்ஸ் இந்த இடம். மசூதிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ மசூதிக்குள்ளே தான் போக போகிறோம். உள்ளே போயிட்டு நம்ம கும்பிட்டு வருவோம். ஷூலாம் கழட்டிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. குரங்கு வருமோனே பயமாக இருக்குது கைஸ். நான் பேக் இப்படி போட்டிருக்கிறதுக்கு காரணமே இந்த குரங்கு தான். ஏன்னா இதில் தான் நம்ம மைக்கு எல்லாமே இருக்குது கைஸ். இது போச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்நாக்ஸ் இருந்தால் கூட கொடுத்துடலாம், அதையும் பிடுங்கிருச்சுங்களாம் பசங்கிட்ட. இதுக்கு கம்போடையே தான் மசூதிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. ஏன்னா உள்ளே அது தொந்தரவு பண்ணுது. வாங்க உள்ளே போகலாம். சுடுது கைஸ் டைல்ஸு. சைடுலலாம் ஒரு மலை தெரியுது, அப்படியே மலை தொடராதான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையிலே நான் அந்த மலையை கம்ப்ளீட் பண்ணி சத்தியமாக நினைக்கல கைஸ். திரும்ப கடிக்க வருவாங்க. கைஸ் இங்கே ஏதோ கல்வெட்டுலாம் இருக்குது. இங்கே இந்த இதெல்லாம் ஊதுபத்தி இதெல்லாம் வைப்பாங்க போல். எனக்கு இது சரியாக தெரில. விளக்கேற்றுவாங்க போல. இது முஸ்லீம் அந்த சின்ன சிம்பிள் இருக்குது. இங்கிட்டு பின்னாடியும் ஏதோ ஸ்டெப்ஸ் மாதிரி மேலே போகிறதுக்கு இருக்குது. இதில் யார் ஏறுவான்னு தெரில. டைல்ஸ் சுடுது கைஸ். 2 குரங்கு உட்காந்துருக்கு சைடில். பாறை மீது ஏறவோ உட்காரவோ கூடாது. இங்கே சுடுறதையும் கொடூரமாக இருக்குது காய்ஸ். எனக்கு எப்படி கும்பிடணும்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கும்பிட்டுருக்கேன். யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. சரி வாங்க நான் அங்கே போய் அங்கேயும் கும்பிடுவோம் காய்ஸ். ஒரு வழியாக மேலே ஏறிட்டு இறங்கியாச்சு. என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு சாமி இதை காமிச்சிருப்பேன். இங்கே சாமி கும்பிட்டு போவோம். சும்மா வாங்க, கிட்ட வந்து சாமியை காட்டுங்க. குரங்கா இருக்கு கைஸ். குரங்கு ஃபுல்லாக சேர்ந்து என் பேக்கை பிடுங்கி பிச்சு கடிச்சு போட்டுருச்சுங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடுச்சுங்க. வாழ்க்கையே வெறுக்க வச்சிருச்சுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ வந்து நான் அடுத்த சேனல் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தயவு செஞ்சு. இந்த வீடியோ வந்து பார்க்குற எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் என்னென்னா, வர்றதுன்னா பார்த்து சேஃபாக ஏறுங்க. வெயிலில் ஏறாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி நிறைய கொண்டு வாங்க. கடையே இருக்குது, அதில் உங்களுக்கு தேவையான ஜூஸ் இதுக்கெல்லாம் வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கே வெயிலில் இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப எனர்ஜி கூட போயிட்டு சாப்பிடாம தயவு செஞ்சு யாரும் வராதிங்க. முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் வர மாதிரி பாருங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்களோட பில்டப் பாய். இன்றைக்கி ஒரு வழி ஆகிட்டேன். சரி, பாய் கைஸ்.